வணக்கம். மற்றொரு நிஜ நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். உலகளாவிய எரிபொருள் போக்குவரத்தில் மிக முக்கிய நரம்பாக கருதப்படும் ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதியில் மீண்டும் போர் மேகம் சூழத் தொடங்கியும் இருக்கின்றது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை ஹோர்முஸ் ஜலசந்திக்கு அருகே பயணித்த 4 வணிக கப்பல்கள் மீது எச்சரிக்கையாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கின்றது. இந்த அதிரடி நடவடிக்கை சர்வதேச கடல்சார் வாணிப வட்டாரத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய அதிகாரப்பூர்வ டெலிகிராம் கணக்கில் வெளியாகியுள்ள இந்த தகவலின்படியே சம்பந்தப்பட்ட அந்த 4 கப்பலும் முன்கூட்டிய ஒருங்கிணைப்போ அல்லது ஈரானிய பாதுகாப்பு படையினரின் முறையான அனுமதியின்றி அந்த முக்கிய நீர்வழி பாதையை கடக்க முயன்றதாக கருதப்படுகின்றது. இதன் காரணமாகவே ஈரானிய கடற்படை அந்த பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி அந்த கப்பலை நோக்கி எச்சரிக்கும் வகையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியும் இருக்கின்றது. மேலும் அந்த பகுதியில் கேட்கப்பட்ட பயங்கர வெடிச்சத்தங்களுக்கு அங்கு ஏற்பட்ட துப்பாக்கி சண்டையை காரணம் என பாதுகாப்பு அறிக்கைகளை மேற்கோள் காட்டி ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தியும் இருக்கின்றது. இதனால் ஹோர்முஸ் ஜலசந்தி பகுதி தற்போது மிக கடுமையான கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டும் இருக்கின்றது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒருபுறம் இருக்க ஈரானின் அரையரசு செய்தி நிறுவனங்கள் அதிர்ச்சி தகவலை வெளிப்படுத்தியும் இருக்கின்றன. அந்த நாட்டின் ஆயுதப்படைகள் ஈரானின் தெற்கு பகுதியிலிருந்து குறிப்பிடத்தக்க சில இலக்குகளை நோக்கி அதிநவீன ஏவுகணைகளை ஏவ தாக்குதல் நடத்தியுள்ளதாக அது தெரிவித்தும் இருக்கின்றது. இருப்பினும் ஈரானிய படைகளால் குறிவைக்கப்பட்ட அந்த இலக்குகள் அவை எங்கு அமைந்துள்ளது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ அடையாளங்களிலும் கண்டறியப்படவும் இல்லை. தற்போது ஒட்டுமொத்த உலக நாடுகளின் கவனமும் புரட்சிகர பாதுகாப்பு படையின் டெலிகிராம் பகுதியின் மீது தங்கியும் இருக்கின்றது. இந்த 2 அறிக்கைகளும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றதா அல்லது இவை வேறான இராணுவ நடவடிக்கைகளா என்பது இன்னும் திட்டவட்டமாக தெரியவில்லை என சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்கள் கவலை தெரிவித்தும் இருக்கின்றனர். இதற்கிடையில் இந்த மோதல்களின் பின்னணியில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. வியாழக்கிழமை அதிகாலை பந்தர் அப்பாஸ் பகுதியில் அமைந்துள்ள ஈரானின் தரைக்கட்டுப்பாட்டு நிலையம் மீது அமெரிக்க படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஈரான் தனது கடுமையான கண்டனத்தை பகிர்ந்தும் இருக்கின்றது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி அமெரிக்காவின் இந்த தன்னிச்சையான ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை வன்மையாக கண்டித்தும் இருக்கின்றார். எந்த ஒரு வெளிநாட்டு அச்சுறுத்தலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவும் தமது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க ஈரான் அரசு உறுதியுடனும் முழு இராணுவ பலத்துடன் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தரைவழி தாக்குதலை தாண்டி ஓமான் நாடு குறித்து அமெரிக்க அதிகாரிகள் சமீபத்தில் வெளியிட்ட அச்சுறுத்தல் அறிக்கைகளை செய்தி தொடர்பாளர் மேலும் சாடியும் இருக்கின்றார். ஹோர்முஸ் ஜலசந்தியை ஒட்டியுள்ள மற்றொரு முக்கிய நாடான ஓமான் மீது அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெஷட் பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக அச்சுறுத்தியும் இருக்கின்றார். அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை முற்றிலும் சட்டவிரோதமான செயல் என்று ஈரான் அரசுக்கு சொந்தமான பிரஸ் டிவி வழியாக பகாயி பகிரங்கமாக குற்றம் சாட்டியும் இருக்கின்றார். இந்த ஒட்டுமொத்த பதற்றத்துக்கு பின்னணியில் உள்ள புவிசார் அரசியல் காரணங்களை நாம் உற்று நோக்க வேண்டியும் இருக்கின்றது. ஹோர்முஸ் ஜலசந்தியை ஒட்டியுள்ள ஓமன் நாடு இந்த நீர்வழி பாதையை கடந்து செல்லும் சர்வதேச கப்பல்களுக்கு சுங்கம் அல்லது வரி வசூலிக்கும் விவகாரத்தில் ஈரானுக்கு ஆதரவளிப்பதாக அமெரிக்கா கருதுகின்றது. இதன் காரணமாக ஓமான் நாடு ஈரானுக்கு இத்தகைய உதவிகளை வழங்கினால் அந்த நாட்டின் மீது அமெரிக்கா கருவூலத்துறை மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கும் என கருவூல செயலாளர் எச்சரித்தும் இருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக புதன்கிழமையன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகளாவிய எண்ணெய் விநியோக பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாட்டில் தலையிட வேண்டாம் என ஓமானுக்கு மிக நெருக்கடியான ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார். ஓமன் நாடு மற்ற நாடுகளைப் போலவே சர்வதேச விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும், இல்லையெனில் நாங்கள் அவர்களை இராணுவ ரீதியாக தகர்க்க வேண்டியிருக்கும் என்று அதிரடியாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபரின் இந்த ஆக்ரோஷமான அறிக்கை மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி வரும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்திருக்கின்றது. ஹோர்முஸ் ஜலசந்தி என்பது உலக அளவில் கடற்போக்குவரத்து மூலம்
கொண்டு செல்லப்படும் கச்சா எண்ணெய் சுமார் 20% கையாளும் மிக முக்கியமான பாதையாகும். இப்படியான சூழலில் அமெரிக்காவின் தொடர் எச்சரிக்கைகள், ட்ரம்பின் நேரடி மிரட்டல்கள் மற்றும் அதற்கு பதிலடியாக ஈரான் நடத்தியுள்ள இந்த துப்பாக்கிச் சூடு மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சப்பட்டும் இருக்கின்றது. அமெரிக்கா ஈரான் இடையிலான இந்த நேரடி போர் பதற்றம் எங்கு போய் முடியப் போகின்றது என்பதுதான் ஒட்டுமொத்த உலகமும் தற்போது உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வருகின்றது. அடுத்ததாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கடந்த சில தினங்களாக உச்சகட்ட போர் பதற்றம் நிலவி வந்த சூழலில் தற்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ரகசிய பேச்சுவார்த்தையில் ஒரு தற்காலிக உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தும் இருக்கின்றனர். உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்படும் இந்த உடன்பாடு இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வந்த தீவிர பகைமை மத்தியிலும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதை உறுதி செய்தும் இருக்கின்றது. இருப்பினும் இந்த ஒப்பந்தம் முழுமையாக வடிவத்தை பெறவில்லை என்றும் அந்த பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழலை நீடித்து வருவதாகவும் தற்போதைய கள நிலவரங்கள் தெரிவித்து வருகின்றது. இந்த தற்காலிக உடன்படிக்கை குறித்து பேசிய அமெரிக்க உயர் அதிகாரிகள் தற்போதைய நிலையில் எந்த ஒரு உடன்படிக்கைக்கும் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் இறுதி ஒப்புதல் என்பது மிக மிக முக்கியமானது என்று அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். இந்த உடன்பாட்டின் வரைவு உறுதி என்று செய்யப்பட்டிருந்தாலும் அதற்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை தனது அதிகாரப்பூர்வ ஒப்புதலை வழங்கவில்லை. இதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தைகளின் தற்போதைய நிலை குறித்து தனக்கு முழுமையான திருப்தி இல்லை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு நாளுக்கு முன்பாக பகிரங்கமாக குறிப்பிட்டிருந்தார். அதேவேளை இந்த மோதலை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மற்றும் ஒரு அவசியமான படியாக கருதப்படும் ஈரானின் உச்ச தலைவரின் ஒப்புதல் இந்த ஒப்பந்தத்துக்கு கிடைத்துள்ளதா என்பது இன்னும் திட்டவட்டமாக தெரியவில்லை. இரு நாடுகளும் அவர்களது தலைவர்களின் இறுதி முத்திரை இல்லாததால் இந்த உடன்பாடு இன்னும் ஊசலாட்டத்திலே இருக்கின்றது. இருப்பினும் இந்த வாரம் முழுவதும் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் அச்சுறுத்தல்களும் ராணுவ மோதல்களும் தீவிரமாக நிலவி வந்த போதிலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்த உரையானது இறுதி வடிவம் பெற்றுள்ளது. ஒரு நேர்முறையான ராஜதந்திர முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. இந்த தற்காலிக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மிக முக்கியமாக 2 அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டும் இருக்கின்றது. முதலாவதாக உலகளவில் பெரும் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தி வரும் ஹோர்முஸ் ஜலசந்தியின் மீதான கட்டுப்பாடுகளை ஈரான் தளர்த்த வேண்டும். அதன் மூலம் முக்கிய நீர்வழி பாதையில் சர்வதேச கப்பல் எந்தவித தடையுமின்றி செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும். இதற்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடல்சார் முற்றுகையை அமெரிக்க அரசு முழுமையாக நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பது இதில் முதன்மை நிபந்தனையாக சொல்லப்படுகின்றது. இரண்டாவதாக ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் அந்த நாட்டிடம் தற்போது கைவசம் உள்ள அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதில் எதிர்காலம் உள்ளிட்ட மிக சிக்கலான பிரச்சினைகளை கையாள்வதற்காக இரு நாடுகளுக்கும் இடையே 60 நாட்கள் கால அவகாசம் கொண்ட ஒரு புதிய பேச்சுவார்த்தை காலம் தொடங்கப்படும். இந்த 60 நாள் பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாகவே ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான மிகவும் கடினமான மற்றும் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று அமெரிக்க அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க தரப்பு நம்பிக்கையான தகவல்களை வெளியிட்டாலும் ஈரானின் அரையரசு செய்தி நிறுவனம் தஸ்னீம் முற்றிலும் மாறுபட்ட தகவலை வெளியிட்டுள்ளது. பேச்சுவார்த்தை குழுவுக்கு மிகவும் நெருக்கமான பெயர் குறிப்பிடப்படாத சில முக்கிய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஒப்பந்தத்தின் உரை இன்னும் இறுதி செய்யப்படவில்லை அல்லது அதிகாரப்பூர்வ உறுதி செய்யப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவுடன் இத்தகைய உரை இறுதி செய்யப்பட்டுவிட்டது என்பது குறித்தோ அல்லது ஒப்பந்தத்தின் விவரங்கள் குறித்தோ இந்த இரு நாடுகளுக்கும் இடையே சமரச பேசி வரும் பாகிஸ்தான் மத்தியஸ்தருக்கு ஈரான் அரசு இதுவரை எந்தவித தகவலையும் தெரிவிக்கவில்லை என்றும் அந்த வட்டாரங்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது இந்த ஒப்பந்தத்தின் உண்மைத்தன்மை மீதான விவாதங்களை மேலும் அதிகரிக்க செய்திருக்கின்றது. தொடக்கத்தில் ஈரானுடனான ஒரு சுமூகமான உடன்படிக்கை குறித்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் நம்பிக்கையுடன் காணப்பட்டாலும் சமீபத்திய கள நிலவரங்களுக்கு பிறகு அவர் தனது கடுமையான நிலைப்பாட்டுக்கு மாறியுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் தனது இறுதி ஒப்புதலை வழங்க மறுத்துவிட்டால் இதுவரை பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து முன்னேற்றங்களும் மிக
விரைவாக தலைகீழாக மாறி மீண்டும் போர்ச்சூழல் உருவாகக்கூடும் என்று அமெரிக்காவின் பாதுகாப்பு வட்டாரங்கள் அனைத்தும் எச்சரித்தும் இருக்கின்றது. தற்போது இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு போதுமான அளவு வலுவாக இருப்பதை உறுதி செய்வதற்காக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தமது நாட்டின் உயர்மட்ட பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு ஆலோசகர்களுடன் தீவிர ஆலோசனை பெற்று வருகின்றார் என்று இந்த விவகாரத்தை நன்கு அறிந்த நபர்கள் தெரிவித்தும் இருக்கின்றனர். குறிப்பாக ட்ரம்ப் தனது முந்தைய பதவிக்காலத்தின் போது 2015ஆம் ஆண்டில் அப்போதைய அதிபர் ஒபாமா காலத்தில் போடப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து தன்னிச்சையாக விலகினார். எனவே தற்போது உருவாக்கப்பட்டு வரும் இந்த புதிய ஒப்பந்தமானது தான் முன்பு ரத்து செய்த ஒபாமா காலத்து அணுசக்தி ஒப்பந்தத்தை விட பன்மடங்கு வலுவானது மற்றும் அமெரிக்காவுக்கு சாதகமானது என்பதை உலக அரங்குக்கு சந்தைப்படுத்துவதிலும் நிரூபிப்பதிலும் டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் குறியாக இருந்து வருகின்றார். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான இந்த ராஜதந்திர நகர்வுகள் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் அமைதியையும் உலகுக்கு பெரும் பதற்றமான சூழலை உருவாக்கியும் இருக்கின்றது. இந்த விடயங்களானது இவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு நிஜக்க நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.